2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். எலியாவினுடைய வேலைக்காரன் யார்? எலிசா. எலியாவினுடைய வேலைக்காரன் எலிசா. நீங்க முறைக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. நம்ம தான் தப்பு விட்டோம். சரி, அந்த எலியால கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ரெகோபயாம் கொஞ்சம் குழப்பம். ஒரே மாதிரி பேர்கள். எலியாவினுடைய வேலைக்காரன் எலிசா, பணிவிடைக்காரன். இன்னொரு சொல்லும் பொழுது எலியாவுக்கு கால்களுக்கு நீர் வார்த்த மனிதன் சொல்லுவாங்க. யார? எலிசா. அதான் வேலை செய்தான். அன்றைக்கு சீசனா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சொல்ற வேலையெல்லாம் அவங்க செய்யணும். ஆனால் எலியாவை விட எலிசா ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தினாரா? பயன்படுத்தலையா? பயன்படுத்தினார். எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாசி. ஆனால் கேயாசினுடைய முடிவோ வித்தியாசமாக இருந்தது. இந்த 4வது அதிகாரத்தில் ஏற்கனவே இந்த பகுதியில் நாம் பார்த்தோம். அங்கே சூனமியாளுடைய வீட்டில் அங்கே எலிசா செய்த அற்புதம். பையன் மரித்து போகிறான். சூனமியாளுடைய பையன் மரித்து போகிறான். மரித்து போன பின்பு அங்கே அந்த பையனை எலிசா உயிரோடு கூட எழுப்புகிறார். இதுல ஒரு சிறிய பங்கு யாருக்கு இருந்ததுன்னு சொன்னா கேயாசிக்கு இருந்தது. அங்கே இன்றைக்கு நான் இந்த பகுதியை எடுத்ததனுடைய காரணம் என்று சொன்னால், இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறோமா இல்லையா? வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அவருடைய பணியை தேவன் நம் மூலமாக செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமா எலிசாவை பயன்படுத்தி இருப்பார். எலிசாவும் கேயாசியை பயன்படுத்துகிறதை இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். எப்படி என்று சொல்லி வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த சம்பவம் தெரியும் என்று நினைக்கிறேன். அங்கே சூனேமியாளுடைய பிள்ளை இறந்து போனதுனாலே சூனேமியாள் அங்கே எலிசாவை தேடி போகிறாள். போய் சேரும் முன்னே அங்கே சொல்லுகிறான். வாசிக்கலாமா? சில வசனங்களை பார்க்கலாமா? 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24வது வசனம். கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக் கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனான். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். சரி, எல்லாத்தையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, வாசிக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். கேயாசி எலிசாவுடைய வேலைக்காரனாக இருக்கிறார். எப்பொழுது அங்கே சூனேமியால் எலிசாவை பார்க்க வருகிறான். குழந்தை எங்க வைத்திருக்கிறார்? அறையில போட்டுட்டு கதவை மூடிட்டு நேரா தேவனுடைய மனுஷனை பார்க்க வருகிறான். அங்கே வந்த பொழுது தூரத்தில் வரும் பொழுது இவன் கேயாசி அனுப்புகிறான். போய் விசாரி, எல்லாம் சொல்கிறான்ல, புருஷன் சுகமா, நீ சுகமா, பிள்ளை சுகமா, எல்லாத்தையும் கேளுப்பான்னு சொன்னான். அவ சொல்லிட்டா சுகம்தான் என்று சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டார்? கேயாசிட்ட சொல்லிட்டான். கேயாசியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் வெறும் வேலைக்காரன் தான் என்று சொல்லி இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பலன் இல்லாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். ஒரு பலன் இல்லாத ஊழியக்காரன். தேவனுடைய பணியை அழகாக செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்படவில்லை. அதற்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய கரத்துல வேலை செய்கிற வேலைக்காரர்கள், தேவனுடைய பணி இந்த பூமியில நிறைவேற்றுகிற பணியாளர்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால், தேவனுடைய பணியை அழகாக அவருடைய இடத்துல நின்று நிறைவேற்றக்கூடிய பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அங்கே எலியாவை விட அதிகமாக ஊழியம் செய்தானா? தேவனால் பயன்படுத்தப்பட்டானா? பரவாயில்லையா? சொன்னாங்க எலியா 7 அற்புதங்கள் தான் செய்தான். எலிசா எத்தனை அற்புதங்கள் செய்தான்? 14 அற்புதங்கள் சொல்லி
அது கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் அது 14 அற்புதங்கள் செய்தான். ஏன் என்ன காரணம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான உம்முடைய ஆவியிலே ரெட்டிப்பான ஆவி எனக்கு வேண்டும். உம்மை தேவன் பயன்படுத்தினதை காட்டிலும் நான் ரெட்டிப்பாக பயன்பட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகிறான். தேவன் அதை தந்தாரா தரலையா? அதான் அது நல்ல காரியத்தை நீங்க கேளுங்க, ஆண்டு தராம போகவே மாட்டான். அவன் சொல்லுகிறான், எலியா சொல்லுகிறான், அரிதானது நீ கேட்டாய், நீ என்ன நான் ஏறி போகும் பொழுது என்னை காண்பாயானால் உனக்கு அது கிடைக்கும். கிடைக்காம போச்சா? கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஏன்னா அவனுடைய ஆசை அதுதான். அப்படியே அதாவது அவன் ஏறி போகிற வேளையில என் தகப்பனே என் தகப்பனே என்று சொல்லி கதறுகிறான். காரணம் என்ன சொன்னா, எலியாவினுடைய ஊழியத்திலே மயங்கி போனவனாக இருக்கிறான் இந்த எலிசா. அதுல அப்படியே மூழ்கி போனவனாக இருக்கிறான். அதனால தான் அவனை விட்டு பிரிகிறதுல இவனால முடியவே இல்லை. எலியா சொல்லுகிறான், இப்போ வீட்டுக்கு போ, கர்த்தர் என்னை அந்த மலை வரைக்கும் வர சொல்லி இருக்கிறான்னு சொன்ன பொழுது, போறதை மட்டும் பேசாதீங்க கூட சொல்லிட்டான். எத்தனை முறை தடுத்தும் நான் கடைசி வரைக்கும் வருவேன்னு சொல்லிட்டான். கடைசி வரைக்கும் பிடிவாதம் வந்ததுனால தான் என்ன கிடைச்சிச்சு அவனுக்கு? அந்த பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சி. கேயாசி நேரத்தில் அதை நான் பார்க்க முடியாது. இன்னும் சில காரியங்கள் நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே 27ஆம் வசனத்துல, 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல அவள் வந்து இவனுடைய பாதத்தை பிடித்து கொள்கிறான். பிடித்து கொண்ட பொழுது இவன் வந்து கேயாசி வந்து அவளை விலக்கி விட வருகிறான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். எலிசாவினாலே பார்க்க முடிந்ததை யார் பார்க்க முடியல? கேயாசியினாலே பார்க்க முடியவில்லை. அதாவது மற்றவருடைய நிலையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேலைக்காரன் அவன் அவளுடைய உண்மையான மனநிலைமையை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் அவருடைய பணியை இந்த இடத்துல செய்யும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தெரிந்த வசனம் தான். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது, ஒரு நிமிஷம், 9வது அதிகாரம் 36வது வசனம். ஆண்டவருடைய இருதயத்தை நானும் நீங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது என்ன பண்ணினார்? அவங்களுடைய நிலைமையை பார்க்கிறார் இல்லையா? நிலைமையை பார்க்கிறார். திரளான ஜனங்களை கண்ட பொழுது கூட்டத்தை பார்க்கவில்லை. அவர் என்ன பார்க்கிறார்? அவர்கள் மேய்ப்பில் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்று சொல்கிறார். அவங்களுடைய நிலைமையை அவர் பார்க்கிறார். திரளான கூட்டத்தை பார்த்த பொழுது, ஒரு முறை கோம்ஸ் அவர்களை நான் மீனாட்சி அம்மன் கோயில் கூட்டிட்டு போகும்போது நான் அப்படியே ஒவ்வொன்றா காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அவங்க செய்கிறத பாருங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கூட ரொம்ப சீரியஸாலாம் சொல்லலை, சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவருடைய கண்ணை பார்க்கும்போது கண் நிறைய தண்ணி நிறைஞ்சிருந்துச்சு. அவர் எதை பார்த்துட்டு வராரு? நான் பார்த்துட்டு வந்தது இவங்க எல்லாம் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு வந்தேன். அவர் அவங்களுடைய நிலைமையை காண்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நம்முடைய ஜனங்களை பார்க்கும் பொழுது அவனுடைய நிலையை பார்க்க வேண்டும். அவங்க ஐஸ்வர்யத்தை பார்க்க கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள போனோடனே அவங்க என்ன ஜாமான் வச்சிருக்காங்க, என்னெல்லாம் வச்சிருக்காங்க, அப்படி பார்க்க கூடாது. அது ரொம்ப கேவலமான ஒரு காரியம். ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நம்முடைய தேவன் ஜனத்தை எப்படி காண்பாரோ அப்படி பார்க்கப்பட வேண்டும். அப்படி நானும் நீங்களும் பார்க்க முடியாது என்று சொன்னால் எந்த ஊழியத்தை செய்ய முடியாது? அவர் செய்த ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. கேயாசினுடைய நிலைமை அதுதான். எலிசாவுடைய நிலைமை வித்தியாசம். அவனுடைய ஆசை என்னன்னு சொன்னா, நீங்க செஞ்சது மாதிரி நான் எப்படி செய்யணும்? ரெட்டிப்பாக செய்யணும். அந்த ஜனத்துக்காக ரெட்டிப்பாக பயன்பட வேண்டும். நீ செய்தது போல நான் மிகவும் சிறப்பாக செய்ய, அதுதான் அவனுடைய ஆசையா இருந்தது. தேவன் அதை சாத்தியமாக்கினாரான்னா சாத்தியமாக்கினார். நானும் நீங்களும் அரிதானதை விரும்பணும், சும்மா லேசானதை விரும்புகிறது இல்லை. அரிதான காரியங்கள் ஒருவேளை அதுவரை சாத்தியமே கிடையாதுனாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன நானும் நீங்களும் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது தேவன் அதை ஒரு நாளிலே சாத்தியமாக்குவார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய ஆசையை பொறுத்து தான். அப்ப ஒருவேளை நானும் நீங்களும் கேட்கக்கூடிய காரியம், ஆண்டவரே நீங்க இந்த ஊழியத்தை செஞ்சது போல நானும் செய்யணும். கேட்கலாமா? கேட்க முடியாதா? கேட்கலாம். சில யோசிப்பேன், அவரை மாதிரி எளிமையான ஓமைகளை நம்மளால சொல்ல முடியல இல்லையா? ஜனங்களுக்கு விளக்கி சொல்லணும். நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவ பத்தி சொல்றதுக்கு எனக்கு உங்களுக்கும் தெரியலைங்க. நிறைய நேரத்தில் நம்ம எப்படி சொல்றோம் சொன்னா, நம்ம இந்த சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவம் வரப்படி என்ன கதை கேட்டோமோ அதே மாதிரி சில நேரத்தில் சொல்றோம். அது அவங்களுக்கு
மண்டையில எட்ட மாட்டேன். நிறைய நேரத்தில் நான் புலம்புறக்காரு அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு அறிவு தாங்க. நம்ம மெத்தட்லயே சொல்றது இல்லை, அவங்களுக்கு விளங்குற சத்தியத்தை மாற்ற போறது இல்லை. சுவிசேஷம் ஒன்றுதான், ஆனா அவங்களுக்கு விளங்கணும். அது அப்ப சொல்றதுக்கு ஏசாமி பேசுறதெல்லாம் விளங்குச்சா விளங்கலையா? அதனால தாங்க அவர் பின்னாடி அவ்வளவு கூட்டம். அற்புதம் பார்க்கறதுக்கு மட்டுமல்ல, 3 நாள் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். அவர் பேசுகிறதை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எளிய உவமைகள், அதாவது பரிசேயர்கள் இருந்து பெரிய மனிதர்ல இருந்து சாதாரண மனுஷன். அந்த அப்பம் கொடுத்தது எவ்வளவு பெரியவன்? சின்ன பையன். 5 அப்பம் 2 மீனை கொடுத்து சிறு பையன் தான். அவனு அங்கதான் உட்கார்ந்து வந்திருக்கான். எவ்வளவு நாள்? 3 நாள் உட்கார்ந்து வந்திருக்கிறான். அப்ப அவனுக்கு அது விளங்கிச்சு, பெரியவர்களுக்கு விளங்கிச்சு. அப்ப ஆண்டவர் அது அந்த ஊழியத்தை செய்ததுடைய ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஜனங்களை பார்க்க வேண்டிய விதத்தில் அவராலே பார்க்க முடிந்தது. கேயாசிக்கு அது இல்லை. கேயாசி அங்கே ஓடி வந்து அவளை விளக்க பார்க்கிறான். அவளுடைய உண்மையான நிலையை அவனால புரிஞ்சுக்கிற முடியல, பார்க்க முடியாதவனாக காணப்படுகிறான். ஆனால் எலிசா சொல்கிறான், இல்ல விளக்காத, தடுக்காத, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். தெரியாம இருந்துச்சு. ஜனங்களுடைய உண்மையான நிலைமை சில நேரத்தில் நம்மகிட்ட பார்க்கும்போது சிரிச்சுதான் பேசுறாங்க. போன செவ்வாய்க்கிழமை கூட இங்க ஒரு பையன் வந்திருந்தான். அந்த கேஸ் எவ்வளவு உண்மை அப்படின்றது தெரியல, ஆனா வந்திருந்தான் செவ்வாய்க்கிழமை ஜெப கூட்டத்துக்கு. ஆரம்பிக்கிற நேரத்தில் உள்ளுக்கு நுழைஞ்ச பையன் கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருந்தான். அவருடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுச்சு. அப்பா உடனே பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில் தற்கொலை பண்றதுக்காக வந்த பையன் தான். ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கிறாங்க, கையில மாத்திரையோட தான் வந்திருக்கான். அப்பா பேச ஆரம்பிச்ச உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அவனோட பேசி நானே காரியங்கள் சொல்லி மாத்திரையை கையில் வாங்கிட்டு தான் அவனை அனுப்புவோம். அதுக்கப்புறம் ஒரு முறை வந்தான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப சோமில்லை சரீரத்திலையும், ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன், தெரியல. அதனால ஜனங்களுடைய நிலைமையை நம்மளால பார்க்கறதுக்கு ஆண்டுகிட்ட பலன் கேட்கணும். நம்ம அப்படி இல்லை. ஏன்னா தாவீது சொல்ற மாதிரி நம்முடைய ஆத்மா மண்ணோடு கூட நம்ம பிரச்சனையே நம்மளுக்கு பெரும் பிரச்சனையா இருக்குது. அடுத்தவனை பத்தி யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஆண்டுகிட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே, மற்றவனுடைய உண்மையான நிலைமையை உணர்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவித்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ஊழியத்தை நாம் மிகவும் சிறப்பாக செய்யணும்னு சொன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தெருக்கல்ல போய் பிரசங்கம் பண்றப்ப சொல்லுவேன், சுத்தி நிக்கிறவங்கள்ட்ட சொல்ற காரியம் என்னன்னா, அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. சிலர் மட்டும் எப்படி கவனிப்பாங்க? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்க. சில அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆத்மாக்களா இருக்கலாம்? தேவையுள்ள ஆத்மாக்களா இருக்கலாம். அப்ப சில நேரத்தில் அந்த முகத்தை வைத்து சுப்ராஜ் எல்லாம் அப்படிதான் கிடைச்சவர்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. அப்ப முதல்ல இருந்து அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறவங்க, அவங்கள போய் நம்ம சந்திக்கலாம், அவங்கள போய் பார்க்கலாம். அப்ப தேவையுள்ள மக்கள் உண்டு. அநேக நேரத்தில் நம்ம வந்து அவங்கள விட்டுறோம், மிஸ் பண்ணிடுறோம். ஆனா அவளுடைய நிலைமையை நாம் காணத்தக்கதா தேவனுடைய பலன் கேட்க வேணும். ஆனா இந்த மனுஷனுக்கோ அவளுடைய நிலைமையை புரிய முடியாத ஒரு பரிதாபமான பலவீனம் இருந்தது. இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது, இவனிடத்துல அந்த குழந்தை செத்து போச்சு. உடனே என்ன சொல்லுகிறான்? 28வது வசனம், 29வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். கேயாசி போனா என்ன செய்ய சொன்னார் அவரு? போய் இந்த குச்சை போய் என்ன பண்ணு, பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்று சொல்கிறான். போனா வச்சா ஒண்ணு நடக்கலோன்னே திரும்பி வந்துட்டான். இது அவனுடைய நிலைமை. ஆனா எலிசா என்ன செய்கிறான் என்பது பாருங்களேன். 32ஆம் வசனத்துல, எலிசா வீட்டுக்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து பின்பதாக அவன் செய்யற காரியத்தை செய்கிறான். அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். யாரிடத்துல எது இல்லை, இவனிடத்துல அந்த பழக்கம் இல்லை.
இவன் எதுவுமே செய்யல, சொன்னதை போய் செஞ்சான், வந்தான். பிள்ளை எந்திரிக்கலன்றத பத்தில அவனுக்கு கவலை இல்லை, எந்திரிக்கணுன்ற கவலையும் இல்லை, எந்திரிக்கலன்றத கவலையும் இல்லை. போனா வச்சா, எந்திரிக்கலன்னே வந்து சொன்னா எந்திரிக்கலன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கேயாசின்ற சுனேமியால் இந்த கேயாசியை நல்லா அளந்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் யாருன்னு சொல்லி. அதனாலதான் தெளிவா 30ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை, நீங்க தான் வரணும், நான் விட மாட்டேன்னு சொல்கிறான். ஆனா எலிசாவுடைய வாழ்க்கையில அந்த ஜெப காரியம் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியா இருக்கிறார் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அங்கே மனதுருக்கம் இருந்தது, ஜனங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்கிற காரியம். ரெண்டாவது என்ன இருந்ததுன்னு சொன்னா, ஜெபிக்கிற ஒரு காரியம் இருந்துச்சு. ஜெபம் அங்கே அவர் முழுவதும் ஜெபம் பண்ணினார். எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது அதனால தான் சீஷர் ஆண்டோட போய், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார், நீங்க இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, எங்களால முடியல, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? கொடுக்கல. நிச்சயமா அதுக்கப்புறம் அவங்க ஜெபிக்கிற ஒரு மக்களா மாறுறாங்க. இப்ப இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய ஊழியத்தை நன்றாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே சொல்லும் பொழுது அழகாக 33ஆம் வசனத்துல, தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். தேவனோடு கூட அவன் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணனா என்பதெல்லாம் தெரியவில்லை, ஆனால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன பண்ணினான் என்பது சொல்லப்படல, ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் இடையில அந்த ஒரு அழகான ஒரு தொடர்பு இருந்தது என்பது மட்டும் சந்தேகமே இல்லை. அதனால்தான் அவன் இந்த இடத்துல 27 வசன கடைசியில் சொல்லும் பொழுது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். அவனுக்கும் ஆண்டவருக்கும் ரகசிய அழகான ஒரு தொடர்பு இருந்தது, அதுல சந்தேகமே இல்லை. நமக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளை தேவனோடு கூட நெருங்கின தொடர்பு வைக்கலன்னு சொன்னா அந்த கான்பிடன்ஸே இருக்காது. ஒரு இடத்துல உங்களை போய் ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது. பிரதர் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ பாஸ்டரை கூப்பிடுறேன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணணும். அந்த கான்பிடன்ஸ், அந்த ஒரு தைரியம் நமக்கு, துணிச்சலை சொல்லல, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பின் நிமித்தமாக ஒரு கான்பிடன்ஸ் உண்டு, ஒரு தைரியம் அந்த இடத்துல உண்டு. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கும் ஆண்டவருக்கு நல்ல உறவு இருக்கும் பொழுது தாராளமாக நீங்க ஜெபம் பண்ண முடியும். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் என்ற ஒரு காரியம், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப அந்த ஜெபம் அந்த அவனுடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. மூன்றாவது காரியம் போகலாமா? ஆயத்தமே இல்லாதவனாக போகிறான். அதாவது குச்சை கொடுத்தான், குச்சை எடுத்துக்கிட்டு போறான். அவன் கையில ஒண்ணுதான் இருந்துச்சு, என்னது? அந்த குச்சி மட்டும் தான் இருந்துச்சு. வேற எந்த ஆயத்தமும் அவனிடத்துல காணப்படவில்லை. வெறும் தடியோடு கூட போய் வெறும் தடியோடு கூட திரும்பி வருகிறான். ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில தேவையா என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது நான் நினைக்கிறேன் எலிசாவுடைய வாழ்க்கையில எலியாவுக்கு கீழாக இருந்து ஆயத்தப்பட்டான். ஒன்னு நல்லா தெரியுமா? போறப்ப எலியா வானத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி யோர்தானை கடந்து போனான். எப்படி கடந்து போனான்? தன்னுடைய சால்வை எடுத்து அடிச்சான். திரும்பி எலிசா வரும்போது எப்படி அடிச்சான்? என்ன சொல்லி அடித்தான்? எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லிட்டான். அதே மாடல். அப்ப அந்த தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறான். அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னு சொன்னா அங்கே எலியா நான் மரிக்கணும்னு சொன்னான். பின்னாடி ஆண்டவன் அவனுக்கு சில வேலைகளை கொடுக்கிறார். அதுல ஒரு வேலை, நீ அடுத்தவனை ஆயத்தப்படுத்து. அப்ப எலிசான்றவனையும் போய் என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. அப்ப எலிசாவை போய் சந்தித்த போது தன் சால்வை எடுத்து அவன் மேலே போடுகிறான். அன்றையிலிருந்து பின்பற்ற ஆரம்பித்தவன் தான் இந்த எலிசா. அப்ப அவனுக்கு நன்றாக தெரியும் தன் பணி இருக்க போகிறது, தான் செய்ய போகிறேன் என்று சொல்லி. அப்ப அவன் தன்னை தெளிவாக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆயத்தப்படுத்தினவனாக தான் அந்த காரியத்தை செய்கிறான். இன்னைக்கு நமக்கு ஆயத்தம் உண்டா இல்லையா? எப்ப ஆயத்தப்படுறீங்க? காலையிலேயே சாயங்காலமா? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கம் தான் என்ன? உங்களை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிற. நிறைய நேரத்தில் நமக்கு அந்த உணர்வே கிடையாது. ஏதோ பைபிள் நிறைய தெரிஞ்சுக்கணும்ல பிரதர், அதுக்கு தான் எங்க வரோம்? சர்ச்சுக்கு வரோம். எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? ஏதோ ஒன்று செய்யறதுக்காக தான் இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம நல்ல சூழ்நிலை கொடுத்திருக்கார்.
வேத அறிவு நமக்கு கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒன்று செய்யறதுக்காக. நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நன்றாக, என்னுடைய வாழ்க்கை நான் நன்றாக உணர முடிஞ்சுச்சு. அதாவது தேவன் என்னை மதுரையில் ஆயத்தப்படுத்தினார், ஒரிசாவில் கொண்டு போய் பயன்படுத்தினார். ஒரிசாவில் ஆயத்தப்படுத்தினார், இங்கே என்னை பயன்படுத்துகிறார். நீங்க ஒத்துக்கிட்டே ஒத்துக்கலான்னு சரி, என்னை பயன்படுத்துகிறார். எனக்கு நன்றாக தெரியும், நன்றாக ஆயத்தப்படுத்துகிறார். இன்னும் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் சொல்லுவேன், நான் இங்கேயே பெர்மனண்டா இருப்பேனான்ட்டு தெரியாது. ஆயத்தப்படுத்துகிறார், எனக்கு நன்றாக தெரியும். எங்கே ஏதோ ஒரு கோணத்துல என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்காக பெரிய நோக்கம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும். என்னுடைய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில நோக்கம் உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக செய்வதற்காக. நானும் நீங்களும் ஆயத்தப்படலைன்னு சொன்னா வெறுங்குச்ச போய் வச்சுட்டு வரவங்க மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது, ஆண்டருக்காக செயல்பட முடியாது. ஆயத்தப்பட வேணும். ஆண்டர் ஆயத்தப்பட்டாரா? ஆயத்தப்படலையா? ஏசாமி எப்ப ஆயத்தப்பட்டார்? ஒரு நேரடியே சொல்லப்படல, சின்ன வயசுல இருந்தே இல்லையா? சின்ன வயசுல இருந்தே அவர் ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான். அவர் தெய்வன் இருந்தாலும் கூட 30 வருஷம் என்னதான் பண்ணினார்? கீழ்ப்படிந்து அவர் வீட்டில் இருக்கிறார். 30வது வருஷத்துல தான் தன் பணியை ஆரம்பிக்கிறார், தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார். நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சீஷர்ல ஆயத்தப்படுத்தினாரா? படுத்தலையா? ரொம்பலாம் எதிர்பார்க்கல அந்த 3 வருஷம் ஆண்டவர். ஆனா சில காரியங்களை செய்ய வைத்தார். ஆனா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னார். அதனால தான் நம்ம ஆயத்தப்பட வேண்டும். சில வேளையில சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுப்பார், செய்யுங்கன்னு சொல்லி. அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஜபத்தோட நம்ம ஆயத்தத்தோடு கூட அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் எதிர்காலத்தில் நம்மை பெரிய அளவில் நம்மை பயன்படுத்துவார். எலியாவை பயன்படுத்தினதை விட எலிசாவை பயன்படுத்தினார். இப்ப தேவன் ஆயத்தப்படுத்துகிறது காரணம் என்னன்னு சொன்னா நம்மை பயன்படுத்துவதற்காக. ஆனால் இவனோ ஒரு ஆயத்தமுமே அவனுடைய வாழ்க்கையில இருந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை இதெல்லாம் நான் உறுதியாக சொல்கிறது காரணம் பின்னதாக வரப்போகிற ஒரு குறிப்பிலே அதெல்லாம் அடங்கி இருக்கிறது. அவனுக்கு இதுல மேல என்ன இல்லை, நாட்டமே இருந்ததா. ஏதோ ஒரு வேலைக்காரன், ஏதோ ஒரு அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறான், அதுதான் இருந்ததே ஒழிய அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. வெறும் கையோடு கூட அவன் போய் வருகிறவனாக காணப்படுகிறான். தேவன் தன்னை ஆயத்தப்படுத்துற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உபவாச நேரம் ஒரு வகையிலே அது ஜெபமாக இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவருக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு நேரம்? ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நேரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது 3 வருஷம் நான் அரேபியாவில் இருந்தேன் என்று சொல்கிறார். அது தன்னை ஆயத்தப்படுத்தின காலங்கள். சீஷர்கள் 3 வருஷம் ஏசாமி பின்னாடி இருந்தாங்க. அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கல? பவுலுக்கு கிடைக்கல. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் அங்கே வனாந்திரத்துக்கு போனேன்னு சொல்கிறார், அரேபியா பகுதிக்கு போகிறேன்னு சொல்கிறார். அங்கே அவர் தன்னை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆயத்தம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. 4வது காரியம் 31வது வசனத்துல நம்ம ஏற்கனவே அதெல்லாம் வாசிட்டோம். அவன் போனான், குச்சை மட்டும்தான் வச்சான். நான் இதை படிச்சுட்டு இருந்தப்ப யோசித்தேன், அந்த பிள்ளைய தொட்டானா தொடலையான்னு கூட தெரியல. எப்படி வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியே வச்சுட்டு, ஏன்னா அந்த பிள்ளை செத்து போயிருக்கு இல்லையா? உங்களை தொட சொன்னா எப்படி தொடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? செத்து போன பிள்ளைய அப்படியே கைப்படாம குச்சை வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துருப்பான், ஒண்ணுமே நடக்கலன்னு குச்சி தூக்கிட்டு வந்துட்டான். ஆனா இவன் என்ன பண்ணான்னு பத்தி பார்க்கலாம். 34ஆம் வசனம் முதல்ல ஜெபம் பண்ணுகிற 33ல 34 பார்க்கும்பொழுது, கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேல், தன் கண் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்த அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தது. ஏன் படுத்தான்? இப்ப செத்து போன மேல நம்ம படுத்தனா உயிர் வருமா? இது அவன் படுத்ததுனால்தான் உயிர் வந்துச்சா? தெரியல. அதெல்லாம் முன் காரணமே தெரியவில்லை. ஏசாமி பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல குஷ்ரோகி ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமா ஆகும் என்று சொல்லுகிறான். 3ஆம் வசனத்தில் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். வெறுமனே சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்க கூடாதா?
சொல்ல முடியுமா முடியாதா? வேற இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரா சொல்லலையா? சொல்லியிருக்கிறார். ஆனா குஷ்ரோகியை பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுகிறார்? தொடுகிறார். தொடுகிறதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அதுல அதாவது இவன் மேல குப்புற படுத்ததுனால தாங்க உயிர் வந்துச்சுன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் ஜோம் பண்ணுகிறான், அப்புறம் எந்திரிச்சு உலாவுகிறான். ஏன்றது எனக்கு தெரியல. மறுபடியும் போய் அவன் அங்கே படுக்கிறான். அப்ப உலாவும் பொழுது சும்மா உலாவி இருக்க மாட்டான், என்னதான் பண்ணியிருப்பான்? ஜோம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். மறுபடியும் போய் படுக்கிறான். இந்த தொடுதல் இல்லை அவனிடத்துல இல்லை. யார்கிட்ட? கேயாசின் இடத்துல. யார் பிள்ளையோ செத்து போச்சு, அதை போய் எப்ப செத்து போச்சு அதை போய் நம்ம எதுக்கு தொடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் எதுவுமே செய்ததாகல. ஏதோ சொன்னதை கடமைக்கு செய்து விட்டு வருகிறான். தேவனுடைய ஊழியத்தை நானும் நீங்களும் அப்படி செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தா. மார்க் 10வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளைகளை தன்னிடத்தில் வர கண்டு அவர் என்ன பண்ணுகிறான்? அணைத்து கொண்டு அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது மார்க் 10வது அதிகாரத்தில் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவளை தொடுகிறார். தேவன் அது செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒரு காரியம். ஒருவேளை இன்றைக்கு நாம் அவருடைய கை நாம் பார்க்கக்கூடிய நிலைமையில அது நம்மை தொடவில்லை, ஆனால் அவர் நம்மை தொடுகிறவராக இருக்கிறார். அது அவருடைய அன்பை காட்டுகிறது. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை அது காட்டுகிறது. ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல ஜனங்களுடைய நிலைமைக்கு நானும் நீங்களும் இறங்கி போக வேண்டும். அவருடைய நிலைக்கு போகும் பொழுதுதான் அவருடைய பணியை செய்யும். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்கிறார். இந்த பூமியிலே வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்த அவர் இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறவராக அவளோடு கூட போய் தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணினான்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். நம்மத்திலே வாசம் பண்ணி நம்மை தொட்டு நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராகிறார். ஊழியத்தை செய்யும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜனங்களிடத்திலே ஜனங்களாக நிற்க வேண்டும், இல்லைன்னா அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. இந்த 4 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று என்ன? முதல் காரியம், அவன் அங்கே சூனேமியாலை அவனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய நிலையை புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். 2வது இடத்துல ஜபம் காணப்படவில்லை. 3வதாக எந்த ஆயத்தமும் அவன் வாழ்க்கையிலே இல்லை. சொன்னது அப்படியே போய் செஞ்சுட்டு வந்து வந்தான். 4வதாக பார்க்கும் பொழுது தொடுதலும் அவனிடத்துல இல்லை. அந்த தொடர்பு இல்லை, நெருங்கின ஒரு தொடர்பு இல்லை. இந்த தொடர்பு இல்லாத வரைக்கும் ஊழியத்தில் உங்களுக்கு சக்சஸ் இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம், இந்த முறை கூட வந்தப்ப பிஸ்ஸா கேட்டான், எப்படி நீங்க எங்க கிராமத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி. அது ஆண்டவர் செய்த காரியம். இன்றைக்கு யோசிப்பேன், அவங்க மத்தியில போய் நான் வாழவில்லைன்னு சொன்னா இந்த மாற்றங்கள் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க இவ்வளவு ஈஸியா ஆண்டரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் அவங்களுடைய மனாயினுடைய சித்தப்பா சொன்னார், நாங்கள் இயேசுவெல்லாம் பார்த்தது கிடையாது, நீங்க தான் எங்களுக்கு இயேசுன்னு சொன்னார். அப்ப அவங்க நெருக்கமா நின்று எங்களை பார்த்தாங்க, நாங்க அவங்கள தொட்டோம், அவங்களுக்குள்ள எங்க குழந்தைகளை தூக்கணும், அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம், அவங்களோட மரணங்கள் ஏற்பட்ட அவங்களோட உட்கார்ந்து அழுதுருக்கோம். எல்லாமே செய்ததுனால நாங்க யாரா மாறுறோம்? அவங்களா மாறும் பொழுது அந்த கான்பிடன்ஸை ஏர்ன் பண்றதுன்னு சொல்றது, அவங்களுடைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு பின்னதாக அவ்வளவு பெரும் கூட்டம் போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய அன்பினாலே ஜனங்கள் கவரப்படுகிறார்கள். இப்ப ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். ஆனா இவனிடத்திலே அந்த தொடுதல் காணப்படவில்லை. கடைசியாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறிப்பு தான் அது. கேயாசினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்திலே சீரிய படைத்தலைவன் வருகிறான். அப்பதான் அவனுடைய உண்மையான ரூபம் வெளியே வருகிறது. அவன் எதை விரும்பினான், எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தான் என்பது வெளிவருகிறது. அவன் நாகமான் சுகமடைந்து போகிற வேளையிலே அங்கே 15ஆம் வசனத்தை வாசிக்கிற 5வது அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், வாங்குகிறது என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். இது அவனுக்கு எப்படி இருந்துச்சு? கேயாசிக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. வெளியே தெரியவில்லை, அருகில் தான் இருக்கிறான். அதனால்தான் அவன் பின்னதாக ஓடுகிறான். அங்கே 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 20ஆம் வசனம்.
தேவனுடைய மனுஷனாகிய எலிசா வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, அதாவது விட மாட்டேன்றான், வேற ஒன்றும் இல்லை, நான் விட மாட்டேன், வாங்கிதான் ஆவேன்னு சொல்றான். வாங்கி பொய்யெல்லாம் சொல்றான் பாருங்களேன். யார் மேல குற்றம் சாட்டிட்டான்? எலிசாவின் மேல. அவங்க மகன் வந்திருக்கிறாங்க, பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வர. என்ன நினைச்சிட்டு போயிருப்பார்னு நினைக்கிறீங்க இந்த நாகமான்? முதலே வாங்கி தொலைய வேண்டியதானே. சொல்றப்பெல்லாம் வேணாம் வேணாம் சொல்லிட்டு பிள்ளைங்க வந்தோடனே ஆள் அனுப்பிட்டாரு பாருங்க. என்ன பயங்கரமான குற்றம் ஒரு தீர்க்கதரிசியின் மேல வந்தது. கேயாசி அந்த காரியத்தை செய்கிறான். அதை பத்திலாம் அவனுக்கு கவலை இல்லை. தனக்கு வேண்டும் என்று சொல்லி அதை விரும்புகிறான். கொஞ்சமாவது வாங்கி விடுவேன் என்று சொல்லி அவன் பின்னதாக ஓடுகிறான். ஓடி அதை வாங்கிவிட்டு வருகிறான். இப்ப எலிசாவினுடைய ஒரு நிலையையும் கேயாசினுடைய நிலையும் யோசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய உண்மையான ஆசை என்னன்னு சொன்னா இதுவா இருக்கு. அப்ப அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசை இல்லை? எலிசாவினுடைய ஆசை என்னன்னா, என் எஜமானுடைய ஆவி எனக்கு வேண்டும், இரட்டிப்பாக வேண்டும், அவரை போல நான் இரட்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய கரத்திலே பயன்பட வேண்டும்ன்ற ஆசை. ஆனா இவனுக்கு என்ன இருந்துச்சு சொன்னா, ஏதாவது வேணும் என்று சொல்லுங்க. அங்கே சொல்லும் பொழுது எலிசா என்ன சொல்கிறான் என்பதை பாருங்க. 26ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் அவனை பார்த்து, இந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்குகிற போது என் மனம் ஒன்றுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இது காலமா? அந்த கேயாசியை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இன்னொரு ஊழியக்காரனாக தான் அழைத்திருந்தார். அவனை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார், அவனை அங்கே பயிற்றுவிக்கிறார். எப்படி எலியாவினிடத்திலே பயிற்றுவிக்கப்பட்டானோ அதே போலதான் எலிசாவினிடத்தில் யார் பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும்? எலிசாவினுடைய குற்றமா கேயாசியினுடைய குற்றமா? உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் சில நேரத்தில் அதாவது யாரை மாடலா எடுக்கிறீங்க? எனக்கு உங்களுக்கும் அதாவது மெயின் மாடல் யாருன்னா ஏசாமி தான். அதோடு கூட இன்னும் சிலர் இருப்பாங்க உங்களை அருகிலே. யார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறாங்க சொல்லி உங்களுக்கு தெரியுது, அவங்கள மாடலா எடுத்துக்கோங்க. சகோதரி, நீங்க சிலரை மாடலா எடுக்கலாம். அநேக வேதாந்தத்தில் அற்புதமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. தாவீதை பற்றி படிக்கிறப்ப நீங்க உங்களுக்கு என்ன ஆசை வருது? தாவீது மாதிரி ராஜாவாகணும்னு ஆசை வருதா? வேற ஏதாவது ஆசை வருதா? எலிசாவை பற்றி படிக்கும் போது என்ன உங்களுக்கு ஆசை வருது? அற்புதம் செய்யணும்னு ஆசை வருதா? அது வேற ஏதாவது ஒரு ஆசை வருதா? வேதாந்தத்தில் எத்தனையோ காரியங்கள் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை திரளாம் மேகம் போன்ற இத்தனை தான்னா சாட்சிகள் உண்டு. கேயாசி கண்களுக்கு முன்பதாக தான் எலிசா அத்தனை அற்புதங்களை செய்திருந்தான். ஆனால் எலிசாவுக்கு ஏற்பட்ட அந்த ஆசை யாருடைய மனதில் ஏற்படல? கேயாசினுடைய மனதில் ஏற்படல. அதாங்க அவனுடைய ஃபெயிலியருக்கான. அதனாலதான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. கம்பை கொண்டு போய் வெயிடானா கம்பை கொண்டு போய் வச்சுட்டு வந்தான், அவ்வளவுதான். அவனுக்கு அதுல ஈடுபாடு இல்லை, ஜனங்களை பற்றி தான கரிசனை இல்லை. அதனால கரிசனை இதனால அவனுடைய வாழ்க்கையில ஜெபமும் காணப்படலை. அவனுடைய வாழ்க்கையில ஒரு தொடுதல் இல்லை, ஜனங்கள் மேல ஒரு பற்று இல்லாதனால அவங்களை பற்றி தான் அக்கறையோ அவங்களோடு கூட இறங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உயரணும், நான் அப்படி வரணும் இப்படி வரணும்ன்ற ஆசை தான் இருந்தது ஒழிய அவன் தன்னுடைய எஜமானனை போல எலிசாவை போல எலியாவை போல வர வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ளே இல்லை. இந்த உலகத்துல நான் ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, ரொம்ப நாள் கூட கிடையாது, எவ்வளவு நாள்ன்றது நமக்கு தெரியாது. கொஞ்ச காலம் வயசான பின்னாடி வேலை பார்க்கலான்னு பாக்குறீங்களா? ஆண்டவர் கூலியும் பார்க்கலான்னு சொல்லி இருந்தா தானே பார்க்க போறீங்க இல்லையா? எங்க அப்பாவை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க ரயில்வே ஊழியத்துக்கு மட்டும் வரலன்னு சொன்னா கோழி பண்ண வச்சிருப்பேன், வேற என்னப்பா பண்ணிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணிருப்பேன், பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பேன். நான் நினைப்பேன் இருந்தா தானே பண்ண முடியும். ஆண்டவர் ஊழியத்தில் இல்லைன்னா அப்பாவை எப்பயும் எடுத்திருக்கலாம் ஆண்டவர் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் ஆயுஸ் நாட்களை கேட்டதுக்கு மேல பல மடங்கா கூட்டி வைத்திருக்கிறார். எதற்காக தான் வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்க? அவருக்காக தான் வச்சிருக்காரு. இங்க பெரிய கற்பனை எல்லாம் பண்ணலாம், இருந்தா தானே. இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? அவருக்காக உழைச்சா கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் உங்க வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உழைக்கிறதுக்கா அவ்வளவு உறுதியோட கேட்க முடியாதே. அவருக்காகனா அவருக்கு நம்ம கேட்கலாம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருங்க. நீங்க சீக்கிரம் சாகணும்னு செஞ்சா கூட சில இடத்துல எலியா மாதிரி
சரி உன்னுடைய டியூட்டி என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுப்பா, எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்பலாம் சொல்லிடுவார். ஆனா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க உங்களுடைய ஆசை என்ன, உங்களோட இருதயத்தின் ஆழத்தை அப்படி மெதுவா சோதிச்சு பாருங்க. உண்மையாவே நீங்க என்னவாக விரும்புறீங்க, எப்படியா வாழ விரும்புறீங்க, யார மாதிரியெல்லாம் இருக்க விரும்புறீங்க, உண்மையான ஆசை என்ன? தேவன் அந்த ஆழத்தை பாக்குறாருங்க. என்னால பார்க்க முடியாது உங்களுடைய ஆசையை. மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப ஆவிக்குரியவங்களா நீங்க எனக்கு தெரியலாம். ஆனா உள்ளான ஆசை யார் பாக்குறா? ஆண்டவர் பாக்குறா. எதன் பண்ணிதான் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார்? அந்த அடிப்படை ஆசையை வைத்துதான் நம்மளுக்கு எல்லாமே செய்வார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கேயாசி எலிசாவை போலவே தான் இருக்கிறான். எலிசா எப்படி எலியாவின் கால்களுக்கு தண்ணீர் வார்த்தானோ அதே போலதான் எலிசாவின் கால்களுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தான் இந்த கேயாசி. அவன் குஷ்ரோகியாக மாறுவதற்காக தேவன் அவனை அழைக்கவில்லை. ஆனா அவனுடைய அடிப்படை ஆசையிலே பிரச்சனை இருந்தபடினாலே அவனுடைய ஊழியத்தில் அவனால ரொம்ப ஈடுபாடோடு கூட செய்யவே முடியவில்லை. இன்னைக்கு யாரோ ஊழியக்காரனுக்காக நான் பேசல. நானும் நீங்களும் ஒவ்வொருத்தருமே ஆண்டுடைய கரத்திலே கருவியா இருக்கிறோம். அவருடைய கரத்திலே வேலை செய்ய வேண்டிய வேலைக்காரனா இருக்கிறோம். மறந்துடாதீங்க, தயவுசெய்து மறந்துடாதீங்க. நம்ம உங்களை மட்டும் ஆண்டவர் என்னமோ சம்பாதிக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு, என்ன மட்டும் தான் ஊழியத்துக்கு அழைச்சிடான்னு நினைக்காதீங்க. நம்மளை எல்லாரையுமே ஆண்டவர் அவருடைய பணியை செய்யறதுக்கு அழைச்சிருக்கார். வெவ்வேறு இடங்கள்ல வச்சிருக்கிறார், வெவ்வேறு விதங்களில வச்சிருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்க இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். பிதாவுடைய சித்தத்தை செய்யதான் நாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வெவ்வேறு இடத்துல வச்சிருக்கலாம், வெவ்வேறு விதத்துல வச்சிருக்கலாம். ஆனா அந்த பணியை எப்படி செய்ய விரும்புகிறோம்? கேயாசியை போல ஒரு பலனற்ற ஒரு ஊழியக்காரனை செய்ய விரும்புகிறோமா? எலிசாவை போல எலியாவை போல பூரணமா அழகாக செய்ய விரும்புகிறோமா? எலிசாவை போல செய்யணும்னு சொன்னா அவனுக்கு இருந்த ஆசை, ஆண்டவரே அவங்கள விட நான் 2 மடங்கு செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி. ஆனா கேயாசியை போல அற்பமான ஆசைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்தா ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் அந்த அற்ப ஆசையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு. அந்த நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்முடைய உண்மையான கலர் வெளியே வந்துடும். அதான் உண்மையான காரணம். வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் அதுவாக தான். அதனால நம்ம வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கலாம். கேயாசியுடைய பரிதாபமான ஒரு நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது இல்லை, கரிசனை என்பது இல்லை, ஜனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. அப்படியே அவன் சொல்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க வேண்டாம். ஏதோ சொன்னா செய்வோம் பிரதர் அல்ல, அது நம்ம உள்ளத்திலிருந்து தானாக வர வேண்டும். ஆண்டுக்காய் செய்கிற காரியம் உள்ளே இருந்து உந்தப்பட வேண்டும். நம்ம சொல்றதுக்காக ஏவுகிறதுக்காக செய்கிற காரியம் இல்லை, தானாக உள்ளே இருந்து வரும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மற்றபடி ஆண்டுடைய கருத்தில் நிச்சயமாய் நான் பயன்பெற முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை கடந்து போகும். நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல ஆண்டுடைய பிள்ளையாய் இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதை விட மேன்மையான ஒரு காரியம் என்னன்னா அவருடைய பணியை செய்வது. முழு நேர ஊழியக்காரனா இருப்பது நான் சொல்ல வரல, ஆனால் அவருடைய பணியை செய்வது. அதை விட ஸ்லாக்கியம் இந்த பூமியில வேற எதுவுமே கிடையாதுங்க. பூமியில நீங்க எதை சேர்த்து வச்சாலும் விட்டுட்டு தான் போகணும். நீங்க ஆண்டுக்கா எதை செய்யறீங்களோ அது உங்களோடு கூட வரும். பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியாக தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு நாம் அவருக்காக இந்த பூமியில வேலை செய்யும் பொழுது நமக்கு உள்ளதை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற தாளந்துகளை, தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற நல்ல பலனை, பணத்தை எல்லாவற்றையுமே அன்று நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் பயன்படுத்த எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக தேவன் பெரிய காரியத்தை செய்வார். சிலர் மாடலா எடுத்துக்கோங்க, ஆண்டவரே நான் அவங்கள போல, அதாவது அவங்கள காப்பி அடிக்கிற, அதாவது அடிச்சான் காப்பியை போல இல்ல, அது இல்லை. ஆனா அவங்க செஞ்சது மாதிரி நானும் செய்யணும். அவங்க எவ்வளவு அழகா எத்தனை பேர் ஆண்டுக்குள்ள வழி நடத்தினாங்க, நானும் இத்தனை பேர் வழி நடத்தின ஆண்டவரே, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தாங்க. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீங்க கண்ணை மூடுறப்ப ஆச்சரியமா இருக்கும். கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உங்களையும் ஆண்டவர் இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமா என்று சொல்லி, அதாவது ஆண்டு செய்வார். அந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட ஆண்டு நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி வைப்பார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த விருப்பம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால அதை மட்டும் நம்ம சோதிச்சு பார்க்க முயற்சி எடுப்போம். மேலோட்டமா இருக்கிற காரியத்தை வச்சு நான் மற்றவங்களையும் ஏமாத்திர வேண்டாம், நம்மையும் நம்ம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். உள்ளே இருக்கிற ஆசை என்ன சோதித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெப செய்வோமா? கண்களை மூடலாம் ஒரு நிமிஷம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காம கொண்டு செல்கிறோம். வேதாந்தத்தில் எத்தனையோ பேருடைய சரித்திரங்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். சிலருடைய அற்புதமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சிலருடைய தோல்விகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுமே எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உண்மையான உள்ளான அடித்தளத்திலே கிடக்கிற ஆசை என்ன என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து எங்களை சரி செய்ய எங்களுக்கு கிருபை தார். கேயாசியை போல ஆண்டவரே நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு, கேவலமான நிலைமைக்கு நாங்கள் கடந்து போகாதபடிக்கு, எலிசாவை போல ஆண்டவரே நாங்கள் இரட்டிப்பாக இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்னதாக இருந்தவர்களை காட்டிலும் இரட்டிப்பாக உடைய கருத்திலே பயன்படுகிற கருவிகளாய் திகழக்கூடிய ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தான். அப்படிப்பட்ட ஆசை எங்களுக்கு தான். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களை அழைத்த நோக்கம் பெரியது. அந்த நோக்கம் அந்த பூமியில் நிறைவேறத்தக்கதாக அவளை தொடர்ந்து வழி நடத்தும். எங்களே நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு, நாங்கள் இந்த நாட்களை வீணடித்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. நம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.